ஃபெங்கல் ஸ்டார்ம் வில் நாட் இம்பாக்ட் சென்னை ரைட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க. ஃபெங்கல் புயல் சென்னை இம்பாக்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருங்க சொன்னது இம்பாக்ட் பண்ணாதுன்னு? சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது. புயல் எங்கே கரையை கடந்தாலும் தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளுக்கு தான் புயல் வரப்போகுது. எந்த பகுதிகளுக்கு கரையை கடந்தாலும் எல்லா இடத்துக்கும் மழை பாதிப்பு, அதை நம்ம சொல்லிட்டோம். காற்று பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மழை பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லி கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க உங்களுக்கு மழை கண்டிப்பாக உண்டு. சென்னைக்கு மழை வராதா அப்படின்னு யாருங்க சொன்னது? மழை பொழிவு சென்னை பகுதிகளுக்கு கண்டிப்பா இருக்க போது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதுதாங்க நம்ம டைரக்ஷன் நம்ம சொல்றோம். நல்லா கேட்டுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த பெங்கல் புயல் பத்தி நிறைய பார்க்கலாம். வேகமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பேர் தான் நீங்கள் லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வரப்போகிறாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனில் நண்பர்கள் நிறைய பேர் வரப்போகிறாங்க, இப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ முதலாவதாக நம்ம பள்ளிகள் விடுமுறை அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்க்க போகிறோம். கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பெங்கல் புயல் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பள்ளிகள் விடுமுறை ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம அறிவிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெங்கல் புயல் எப்போ ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா November 23 ஃபார்ம் ஆகிடும். நோட் பண்ணிக்கோங்க, November 23 ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் 25 கொஞ்சம் சிவியர் ஆகும். வங்கக்கடலில் இருக்கும்போது November 25 அன்னைக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். பார்த்தா பயங்கரமாக வந்து நமக்கு பெங்கல் புயல் சுழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கும் வங்கக்கடல் பகுதிகளில். அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா கடலோர பகுதிகளை ஒட்டி நகரும் போது அந்த விண்டு ஸ்பீட், அந்த காற்றுடைய வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து, ஆனால் மழை குறையாது. காற்று மட்டும் கொஞ்சம் குறைஞ்சி மழை பொழிவை முதல்ல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பதிவு பண்ணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டெல்டா மாவட்டங்களில் மழையை பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்களுக்கும் கடலூர், புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த மழையை பதிவு பண்ணி அப்படியே சென்னையிலையும் நமக்கு வந்து அதிக மழை பொழிவை கொடுக்கக்கூடியதாக இந்த பெங்கல் வந்து பார்க்கப்படுது. அதனால் சென்னைக்கு மழை வருமா வராதா அப்படிங்கிற எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையே கிடையாது. சென்னைக்கும் நல்ல தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது வரதான் போகுது. கமெண்ட்ல நிறைய பேர் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க. தொடர்ந்து உங்க சப்ஸ்கிரைப் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு புதிய தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம லைவ் செக்ஷன்ல இன்னைக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் நம்ம கொடுக்க போறோம். அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். தொடர்ந்து நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணிட்டு வராங்க. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில உங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும், பல ஒரு இடி மின்னல், ரெட் கலர், கிரீன் கலர், அந்த மாதிரி கலரா மினிக்கிட்டே இருக்கும். அது வேற எதுவும் இல்லைங்க. அங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப சிவியரா இருக்க போகுது. தூத்துக்குடி மாவட்டங்கள் ரெடியா இருங்க. தூத்துக்குடி மாவட்டங்கள் ரெடியா இருங்க. ராமநாதபுரம் மாவட்டங்கள் ரெடியா இருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தயாரா இருங்க. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் கொஞ்சம் ரெடியா இருங்க. உங்களுக்கு இப்போ நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்ச நேரத்தில் வர ஆரம்பிக்கும். மேகக்கூட்டங்கள் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். திருநெல்வேலி மழை பொறுத்த வரைக்கும் நெல்லை பகுதிகளில் மழை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. மணப்பாறையிலும் நமக்கு வந்து வானம் மேகமூட்டமா இருக்கு, மழை பொழிவு வர ஆரம்பிக்கும். கனிஷ்கா ஃப்ரம் சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ நமக்கு கிளவுடியா இருக்கு, ரெயின்ஃபால் வரும், டோன்ட் வரி. ஸோ அடுத்த வாரத்தில் நம்ம மழை பொழிவு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரிஷி ஃப்ரம் விருதுநகர், சேது வினோ ஃப்ரம் கடலூர்ல மழை வருமா? கண்டிப்பா கடலூர் மாவட்டங்கள் ஹை அலர்ட் இருக்கு. கடலூர்ல எங்க இருக்கீங்க சேது வினோ? நீங்க மறக்காம ஊர் பேரை போட்டீங்கன்னா உங்க ஊர்ல மழை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். விஷ்ணு ஃப்ரம் ராமநாதபுரம் மாவட்டம் கனமழை எச்சரிக்கை இருக்கு. நத்தத்துல விட்டு விட்டு மழை பெய்யுது ப்ரோ, ஆனா கனமழை மட்டும் எங்களுக்கு சரியா வர மாட்டேங்குது. ராஜா ராசு வந்து சொல்றாரு பாருங்க. ஆமாங்க, நீங்க சொல்றீங்க மழை வந்து வரும்னு சொல்றீங்க, விட்டு விட்டு மட்டும்தான் மழை வருது, ஆனா பெருசா ஒன்றும் மழை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நத்தத்துல இருந்து போட்டிருக்காங்க. அதனால நீங்க மாவட்டத்தின் பேரை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 2 மாவட்டங்கள் விடுமுறை பார்த்துடலாம். ஒரு 2 மாவட்டங்கள் விடுமுறைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த 2 மாவட்டங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். 2 டிஸ்ட்ரிக்ட் விடுமுறை இருக்க போது அதுல உங்க மாவட்டம் இருக்குமா அப்படிங்கிறத நீங்க மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 2 மாவட்டங்கள் பார்க்க போறோம். உங்களுக்கு சீக்கிரமா நம்ம சொல்லிடுறோம், நம்ம ரொம்ப டிலே பண்ண மாட்டோம். உங்களுக்கு வேகமா முடிஞ்ச வரைக்கும் உங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்ல பார்க்குறோம். அதனால நீங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. 3 முதல் 4 மாவட்டங்கள்ல மறுபடியும் நமக்கு ரெயின்ஃபால் வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெயின்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி, கன்னியாகுமரியில, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தென்காசியில, விருதுநகர்லன்னு சொல்லி மழை அப்படியே கொஞ்சம் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி வந்து அதிகமாகும். தென் மாவட்ட பகுதிகளுக்கு இன்னைக்கு காலையில மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா கன்னியாகுமரியிலேருந்து 5 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 5 பேர்லேருந்து 10 பேர் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க.
திருநெல்வேலி மாவட்டம் முதல் இடத்துல இருக்கிறாங்க. 22 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து 22 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தெரிஞ்சு அவங்க தான் லீவ் வாங்கிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நேற்றைக்கெல்லாம் நிறைய மாவட்டங்கள் 5 மாவட்டங்கள்ல நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு 2 மாவட்டங்கள் பார்க்க முடியுமா? குறைஞ்சது ஒரு 2 மாவட்டமாவது இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுமா? ஸ்கூல் லீவ் வந்து இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் விடுமுறை வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் மார்க் கூட வந்திருக்காரு. ப்ரோ சீக்கிரமா ப்ரோ, எங்க காலேஜுக்குலாம் லீவே கொடுக்க மாட்டாங்க. ஒரு காலேஜுக்கு ஒரு லீவை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா முதற்கட்டமாக பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் காலேஜுக்கு வந்து லீவ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால நீங்க சீக்கிரமா காலேஜுக்கு லீவ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டே வாங்க, லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறமா இப்போ நிறைய பேர் வந்து புதுக்கோட்டையிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வராங்க. புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 12 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி மாவட்டங்கள் இப்போ 37 பேரா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 37 பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில். அதிகபட்சமாக நம்ம கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசியிலிருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. கமெண்ட் செக்ஷன்ல மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில ரொம்ப தீவிரமான மழை பொழிவுலாம் வருமா ப்ரோ? எங்க டெல்டா மாவட்டத்துல நெக்ஸ்ட் ரெயின்ஃபால் அப்படிங்கறத பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நீங்க ஸ்பீடா உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் நீங்க தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் எங்க வரப்போகுது, எந்த இடத்துல கரை கடக்க போகுது, எங்கெல்லாம் நமக்கு வந்து மிக கனமழை கிடைக்கும், எங்கெல்லாம் அதிக கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டார்கெட் சென்னை தான்ப்பா, கவலைப்படாதீங்க. சென்னையில இருந்து அழுதுகிட்டே இருக்காரு யோகேஷ். ஏன் அழுகிறாருன்னு தெரியல. சென்னையில இருந்து சென்னை, திருவள்ளூர், ஃப்ரம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு நிறைய பேர் கொஞ்சம் பேர்லாம் அழுதுகிட்டே இருக்கீங்க சென்னையில இருந்து. யோகேஷ் அழுகாதீங்க, உங்களுக்கு அடுத்த வாரம் மழை சென்னையில நிறையவே இருக்கு. போதும்னு சொல்ற அளவுக்கு மழை இருக்க போது. எப்படி நமக்கு ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகப்பட்டினத்துலலாம் ஃப்ளட் வர அளவுக்கு நமக்கு மழை வந்துச்சோ அதே மாதிரி சென்னையில இருந்து செம மழை அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்த வாரம் நம்ம சொல்லதான் போகிறோம். அடுத்து நிறைய பேர் ராமநாதபுரத்துல இருந்து ஸ்ரீராம் வந்திருக்காரு நினைக்கிறேன், ஷாம் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்களா ப்ரோ ராமநாதபுரத்துல அப்படின்னு கேட்கிறாரு. வேணி ஃப்ரம் நாகை மாவட்டங்கள். விக்கி லீவ் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. விக்கி ஃப்ரம் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம வந்து 2 மாவட்டங்கள் அதாவது குறைஞ்சது ஒரு 2 மாவட்டங்களாவது விடுமுறை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். அருண் வந்திருக்காங்க. அருண் ஃப்ரம் 2 டிஸ்ட்ரிக்டாவது லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த 2 மாவட்டங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துலாம். சக்தி ஃப்ரம் நாகை மாவட்டங்களில் கனமழை ப்ரோ, எங்க நாகை மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து ஹேமலதா, பாண்டிச்சேரி கனமழை வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வீக்ல ரொம்ப சிவியர் ரெயின்ஃபால் இருக்கும் பாண்டிச்சேரியில. விண்டு ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது. அடுத்து அரவிந்த் ஃப்ரம் கன்னியாகுமரி. ரெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு கன்னியாகுமரியில். அரவிந்த் கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகத்துல கனமழை ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ண உடனே மழையும் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கன்னியாகுமரியில. இன்னும் உங்களுக்கு ரெயின்ஃபால் அதிகமாகும். ஸோ டோன்ட் வரி ஃப்ரம் கன்னியாகுமரி மாவட்டங்கள். அடுத்து ஸ்ரீனிவாஸ் வந்திருக்காங்க, மயிலாடுதுறை. எம்என் ராஜேஷ், சீக்கிரமா நீங்கள்லாம் வந்து லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இவங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து கமெண்ட் பண்றாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே நம்ம நோட்டிபிகேஷன் இன்னைக்கு நம்ம அனுப்பிடுவோம். ஸோ கவலைப்படாதீங்க. ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் கட்டமாக நம்ம தமிழ் வெதர் நியூஸ்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் உங்க போன்ல வரும். ஏற்கனவே நம்ம நேற்றைக்கு வந்து ஒரு 5 மாவட்டங்கள் விடுமுறை, அதுக்கு முன்பதாக ஒரு 3 முதல் 4 மாவட்டங்கள் விடுமுறையில் நம்ம நிறைய ஸ்கூல் லீவ்ஸ் நிறைய பார்த்தோம்.